அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் வாழ்வின் இரண்டாவது முறை மார்க்கப்பணியின் தொடர்புக்காக இல்லாமல் மனவழிகளோடு நடக்கின்ற குழப்பங்களை மனதில் கொண்டு என்னை சுற்றியிருக்கின்ற விமர்சனங்களுக்கு பொதுவழியில் நான் பதில் கூற கடமை இருப்பதை உணர்ந்து இந்த பதிவை இறைவனை சாட்சியாக கொண்டு வெளியிடுகின்றேன். இறை பயத்தை மனதில் கொண்டு பொறுப்புகளோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடக்கின்ற அனைத்தையும் கையாள என் மார்க்கம் காட்டியிருக்கும் வழிகாட்டுதலை எண்ணியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாவற்றுக்கும் முன்னதாக நான் ஒரு சாதாரண மனிதன். எப்படி இறை சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதோ அது போன்று சோதனையிலிருந்து நானும் விதிவிலக்கானவன் இல்லை. ஆம், என் இறைவனால் நான் சோதிக்கப்படுகின்றேன். அதுவும் மனித சதிகளைக் கொண்டும் நட்பின் துரோகங்களைக் கொண்டும் அவதூறுகளைக் கொண்டும் அவமானங்களைக் கொண்டும் மிரட்டல் எச்சரிக்கைகளைக் கொண்டும் இன்னும் பலவாறாக நான் என் இறைவனால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த அனைத்து சோதனைகளும் என் இறைவன் புறத்திலிருந்துதான் வருகின்றது என்ற ஆழமான நம்பிக்கையை மனதில் கொண்டு எல்லா சோதனைகளிலிருந்தும் நேர்மையோடும் நீதியோடும் பொறுமையோடும் இறை பயத்தோடும் அதை கடக்க ஒவ்வொரு நாளின் விடிகளை எதிர்பார்த்தவனாகத்தான் என் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு உரை நிகழ்த்த வரவில்லை. நடக்கின்ற குழப்பங்களுக்கு 3 கேள்விகளாக என் தரப்பிலிருந்து பிரித்து கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கின்றேன். அழைப்பு பணியில் என் மேல் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் எனது பதில்கள் இது. என் மார்க்கத்தின் அழைப்பு பணி 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இறைவன் எனக்கு கொடுத்த மார்க்கத்தின் கல்வியை நான் என்னை மாற்றிக்கொள்ள, மறுமையின் விதைகளை நான் அறுவடை செய்ய இறைவனுக்காக மட்டும் நான் அமைத்துக் கொண்ட பாதை இது. அழைப்பு பணி இடமல்லாது பொதுவெளியில் எதை கொண்டும் நான் மக்களுக்கு முன்னால் வந்ததில்லை. மார்க்க நிகழ்ச்சிகளுக்காக இல்லாமல் வேறெங்கிலும் நான் பொதுவெளியில் கலந்து கொண்டதும் இல்லை. இதுவரை நான் ஏதாவது ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காக, குடிக்காக, தனிப்பட்ட கொள்கைகளுக்காக இந்த அழைப்பு பணியில் செயல்பட்டிருக்கின்றேனா? ஏதாவது பொருளாதார உதவிக்காக, பணத்தை தர்மத்தை வசூல் செய்வதற்காக ஏதாவது மேடையில் ஏறி அழைப்பு கொடுத்திருக்கின்றேனா? ஏதாவது நிகழ்ச்சிக்கு சென்று பணம் கேட்டு பொருளாதார உதவி கேட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் முறையிட்டிருக்கின்றேனா? இறை உதவியால் 500 மேடைகளுக்கு மேல் இறை மார்க்கத்தை முழங்கிய நான் எங்காவது பணம் பெற்று அழைப்பு பணி செய்திருக்கின்றேனா? வாகன செலவு, தங்கும் செலவு என்று எதற்காவது யாரிடமாவது பணம் பெற்றிருக்கின்றேனா? அழைப்பு பணியின் வீடியோக்களை யூடியூப் சோஷியல் மீடியாக்களில் பதிவு செய்து அதன் மூலமாக ₹1 நான் பெற்றிருப்பேனா? என் அழைப்பு பணியில் இதுவரையிலும் எல்லா செலவுகளையும் இறைவன் எனக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து மறுமையின் நலனை நாடி மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என் இளமையை, என் நேரங்களை, என் பொருளாதாரத்தை இறைவன் ஒருவனுக்காக செலவு செய்தவன் நான். அதை என் இறைவன் நன்கறிந்தவன். இதை அறிந்திருந்தும் அழைப்பு பணியை வைத்து பணம் சம்பாதிப்பவன், அழைப்பு பணியின் முகத்தை வைத்து பணத்தை பெற்று வியாபாரம் செய்பவன் என்று எவரேனும் கூறினால் இறைவனின் நீதிமன்றத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் நாவுகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளை பயந்து கொள்ளுங்கள். இந்த விமர்சனத்தை 12 ஆண்டுகள் நான் எதிர்கொள்கிறேன். அன்றும் எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, இன்றும் எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஓர் எச்சரிக்கை: அழைப்பு பணியை விடு. உனக்கெல்லாம் அதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னை எதிர்ப்பதை, விமர்சிப்பதை அப்போதுதான் நாங்கள் நிறுத்துவோம். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை விடுவோம் என்பதுதான் இத்தனை ஆண்டுகளில் நான் பெற்ற எதிர்ப்பின் வார்த்தைகள். எத்தனை பொறாமைகள், எத்தனை காழ்ப்புணர்ச்சிகள்! இறைமுகத்தை நாடி நான் செய்யப்பட வேண்டிய இந்த பணியில் எத்தனை எதிர்ப்புகளையும் மனித துரோகங்களையும் நான் கண்டிருக்கின்றேன். எத்தனை நாடுகளில் என்னை முடக்கினார்கள், எத்தனை மேடைகளில் என்னை தடுத்தார்கள். அழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அவர்களின் வன்மங்களை என் மீது கொட்டி தீர்த்து என் தனி பொது வாழ்க்கையை எச்சரித்து விமர்சித்திருக்கின்றார்கள். நான் தீவிரவாதத்தை தூண்டுகிறேன் என்று என்னை விசாரித்து சிறையில் அடையுங்கள் என்று என் சமூகத்தின் தலைவர்களே என்னை பல நாடுகளில் காட்டிக் கொடுத்த நிகழ்வுகளை எல்லாம் என் கண்களால் கண்டிருக்கின்றேன். என்ன செய்துவிட்டேன் நான்?